காலை வணக்கம். காலையில 7 ஏஎம் டூ 6 பிஎம் வரைக்கும் கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். எவ்ரிடே மார்னிங் 7 ஏஎம், ஈவினிங் 7 பிஎம் நம்ம சொல்ற விஷயங்கள் அனைத்துமே டெக்னிக்கலா மார்க்கெட் எங்கே மூவ் ஆகும், எங்கே என்ட்ரி, எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா வீடியோல சொல்லிட்டுருக்கோம். சப்போர்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வாட்ஸ்அப் வழியா வாய்ஸ் நோட்டோ கண்டிப்பா போட்டு நீங்க நம்மோட கனெக்ட் ஆயிக்கலாம். மார்னிங்கில நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். புதுசா ட்ரேடிங்ல வர்றவங்க, ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்ற விஷயங்கள சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொன்னு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களோட பிசினஸ் குரூப் இருந்ததுன்னா அதுக்கு ஷேர் பண்ண வேண்டாம் நம்ம வீடியோவ. ஏன்னா அடுத்தவங்கள நம்ம அத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, ஓன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வாலண்டியரா கேட்கறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ 15 மினிட்ஸ்ல வச்சு நம்ம பார்த்துருவோம். மார்னிங்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நான் ஒரு வியூவா காட்டுறேன் உங்களுக்கு. டெலிகிராம் பேஜ் ஓப்பன் பண்றேன். ஓகேங்களா? டெலிகிராம் பேஜ்ல மார்னிங்ல நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். எப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கலா மார்க்கெட் 4282 85 பை டிப். எகைன் பை டிப் 4200 270 டூ 275 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எந்த அளவுக்கு மார்க்கெட் செல் ஆயி மார்க்கெட் பை ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம செல் ரேஸ்ல பை அப்படின்னு சொல்றோம். செல்லிங் நம்ம போறதில்ல. ஆல்ரெடி மார்னிங்ல 4300 பிலோ வரபோது நீங்க ஒரு செல் போலாம். ஸ்விங் ட்ரேடர் பண்றவங்க செல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம செல் சைடு போறதில்ல. செல் போயிருந்தா ப்ராஃபிட் நல்லா புக் பண்ண பண்ணிற முடியும். நம்ம செல் சைடு நம்ம கால் ப்ரொவைட் பண்றதில்ல. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ட்ரெண்ட் பைல இருக்கிறதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தா நான் திரும்ப பை தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லா ட்ரேடுமே நம்ம சக்சஸ் ட்ரேடா நம்ம போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ ஈவினிங் செஷன் ஸ்டார்ட் ஆகப்போகுது. 7 பிஎம்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா புல்லிஷா இருக்கும். எகைன் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் எடுத்துக்கங்க. ஆ நம்ம சொல்ற விஷயங்கள் மார்னிங் தொட்டே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ஒரு பியரிஷா தான் இருந்தது. 4285 அப்படிங்கிறது நம்ம குடுக்குற டார்கெட் எல்லாமே 4270 வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு. சரிங்களா? வந்துட்டு ஃபுல்லா நம்ம பை என்ட்ரி லெவல் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. 4282 85 பை என்ட்ரி, 4270 75 பை என்ட்ரி அப்படி எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுக்கு மேல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த டார்கெட்ட பொறுத்தவரைக்கும் 4300 டூ 4302 நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பார்க்குறோம். செகண்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4315 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட் பார்க்குறோம். தேர்ட் டார்கெட் 4330 அப்படிங்கிறத தேர்ட் டார்கெட் பார்க்குறோம். இந்த 3 விஷயம் தான். சரிங்களா? நீங்க என்ட்ரில பொறுத்தவரைக்கும் இப்போ ஆல்ரெடி பொசிஷன் நம்ம குரூப்ல குடுத்துட்டோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பொசிஷன் குடுத்துட்டேன். அதாவது பை என்ட்ரி ஹோல்டு பண்ணுங்க. அப்படி எஸ்டர்டே வச்சுக்கிறதையும் நான் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கிறேன். 4290 282 டூ 85 பை பொசிஷன் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி குடுத்துருக்கேன். புதுசா என்ட்ரி எதுவும் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். எகைன் 4252 எடுக்க சொல்லியிருந்தேன். 4252 மார்க்கெட் வரல. அந்த 4252 வராமயே மார்க்கெட் 275ஓட மார்க்கெட் மேல உங்களுக்கு புல்லிஷ் ஆயிடுச்சு. எகைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அடுத்த டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4300 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4315 அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். மார்னிங்ல ஒரு கால் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். 4300 டூ 315 வரைக்கும் ஒரு கால் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு $15 உங்களுக்கு மார்னிங்கே ஒரு ப்ராடக்ட் புக் பண்ண சொல்லிட்டோம். சரிங்களா? 4307ல பை பண்ண சொல்லியிருந்தோம். 4300 316 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. ஓகேங்களா? 4300 டூ 316 அப்படிங்கிறது ஒரு $16 காலையில மார்க்கெட்ல புக் பண்ணோம். எகைன் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் பழைய ஹோல்டிங்ஸ்லாம் வச்சு எஸ்டர்டே குடுத்ததெல்லாம் ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம். மார்னிங் எஸ்டர்டே ஒரு பியரிஷா இருந்திருக்கு. இப்போ ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டா மாறியிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது எதுவரைக்கும் போகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4300லேருந்து 4305 4316 வரைக்கும் நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரிங்களா? 4316 வரைக்கும் போறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகும்போது 4330 அடுத்த டார்கெட் பார்க்குறோம். இன்டர்டே டார்கெட்ட பார்க்குறோம். 4330 வரைக்கும் போனா மார்க்கெட் ஒரு ரிவர்சல் குடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. 4330லேருந்து மார்க்கெட் ஒரு செல்லிங் நடக்கறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? எது வரைக்கும் நடக்கும்னா 0.58 வரைக்கும் வந்துட்டு போகும். அல்லது 0.5 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி இந்த மாரி லெவல்ஸ் நம்ம டெக்னிக்கலா இந்த அளவுக்கு வியூ பண்றோம். சரிங்களா? இப்போ பையா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா இருந்தாலுமே உங்களுக்கு எகைன் மார்க்கெட் ஒரு செல்லிங் நடக்காம கண்டிப்பா மேல போகாது. 8 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நைட் 8 பிஎம்க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுற மார்க்கெட்ல ஒரு செல்லிங் நடந்தாலும் நடக்கலாம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. சின்ன ப்ராஃபிட் ஒரு $10 உங்களுக்கு வர நீங்க புக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏவரேஜ் பை டிப் பண்றீங்க இல்லைங்களா? ஏவரேஜ் பை டிப் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பை எடுத்தாலுமே நீங்க புக் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி பொசிஷன் ஹோல்டிங்ல இருந்ததுன்னா உங்களுக்கு 4330 ஒரு ஹோல்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா 4330 வெயிட் பண்ணுங்க. அந்த லெவல் வந்தாலே உங்களுக்கு நியூட்ரலா புக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழ நம்ம குடுக்குற என்ட்ரி எல்லாமே பொறுத்தவரைக்கும் ஏவரேஜ் செட்ட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு என்ட்ரிக்குமே ப்ராஃபிட் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? இதாவது 4282 எடுத்தோம். இப்ப 4293 வரைக்கும் போயிருக்கு. 98 வரைக்கும் போயிருக்கு. 4270 எடுக்கிறபோது 4290 கிட்டத்தட்ட $20, $40 அளவுக்கு இதிலேயே ஒரு பையிங் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எஸ்டர்டே நைட் அதே மாரி தான். ஏவரேஜ் செட்டப் கால்ஸ் எல்லாமே நம்மளது ப்ராஃபிட்டபிளா புக் பண்ண முடிஞ்சுது. சரிங்களா? அதனால உங்களுக்கு எவ்ரிடே செல் ரைஸ்ல பை இருங்க. ஸ்கேல்பிங் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க.
ஏன்னா ஸ்கேல்பிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஹை வாலட்டிலிட்டியா தான் ட்ரேட் ஆகும். சரிங்களா? இதுவரைக்கும் 0.5 போயிட்டு திரும்ப ரிவர்சல் குடுத்தாலும் குடுக்கலாம். சரிங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க எவரேஜ் பைட் பொறுத்தவரைக்கும் நீங்க பை எடுக்காம இருந்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு வந்தா பை எடுத்துக்கங்க. 4285 திரும்ப வந்தா பை எடுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி முதலே குடுத்துருக்கோம். அந்த பை லெவலு 4285 இங்க வைக்கலாம். சரிங்களா? திரும்ப வந்தா 4285ல நீங்க பை டிப் எடுத்துக்கங்க. அதுலேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 4316 வரைக்கும் போனாலுமே மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்சல் ஆயிட்டு தான் மேல போகும். அதனால ஒரு செல்லிங் நடக்க நடக்க பை பண்ணுங்க. அப்படியே ஹை பை பண்ணி போயிட்டு இருக்கிறபோது நீங்க பை எடுக்க வேண்டாம். ஒரு செல் ரைஸ் நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா எதிர்பார்க்குறோம். டெக்னிக்கலா நம்ம என்ன சொல்றோமோ மார்க்கெட்ல வந்து 100% நம்ம வந்து ப்ராஃபிட் குடுத்து வந்துட்டுருக்கோம். சரிங்களா? எந்த ட்ரேடுமே நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனது கிடையாது. அதாவது 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி புக் பண்ற மாரி இருக்கும். ஏவரேஜ் செட்டப் தான் பண்றோம். மினிமம் மார்ஜின் பொறுத்தவரைக்கும் ஒரு $300 டூ $350 வச்சுட்டு நீங்க ட்ரேட் எடுக்கிறபோது ஒரு சேஃபா, பீஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சரிங்களா? தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ புடிச்சா தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புறேன். லைக் பண்ணி குடுக்க மறந்துறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்கள் வட்டத்துக்கோ, தெரிஞ்ச நண்பர்களுக்கோ ஷேர் பண்ணுங்க. புதுசா ட்ரேடிங்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். திரும்ப வந்து ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மத்த பிசினஸ் குரூப்புக்கு வந்து நம்மோட வீடியோ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப வந்து அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க பிசினஸ்ல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்க ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க. நம்ம போய் அதில இன்வால்வ் பண்ணக்கூடாது. உங்க தெரிஞ்ச நம்ம வாலண்டியர் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரேடிங்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்றோம். மார்னிங் தொட்டு நம்ம குடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செல் ரைஸ் நடந்து பை ஆயிருக்கு. 2 டிப்புமே பை ஆக்டிவேட் ஆயிருக்கு. எகைன் பொறுத்தவரைக்கும் நைட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பைல் இருக்கும் மார்க்கெட் 4315 டார்கெட்டா பார்க்குறோம். செகண்ட் டார்கெட் 4330 பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா செல் ரைஸ் ஆகிறது 4282 திரும்ப வந்தா, நீங்க பை டிப்பா எடுத்துக்கங்க. திரும்ப ஒரு $15 மேல போனா புக் பண்ணிக்கங்க. மார்னிங்ல 7 ஏஎம்ல அடுத்தது நான் எப்படிங்கிற நாளைக்கு டுமாரோ எப்படி போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணிருவோம். அதுக்கு முன்னாடி நைட் மார்க்கெட் நம்ம சொல்றது எப்படி இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மார்னிங் வீடியோல அனலைஸ் பண்ணிருவோம். தேங்க் யூ.